தமிழ்நாடு முழுக்க களம் ரொம்ப ரொம்ப வெற்றியினுடைய அறிகுறியாக தெரிகிறது. எல்லா இடத்துலையும் மக்களின் ஆதரவு அமோகமாக இருக்குது. கூட்டணி ஆதரவு ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் மதசார்பற்ற வெற்றி கூட்டணி நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று ஆட்சி அமைக்கும். இன்றைக்கி கூட்டணி கட்சியான வீரபாண்டிக்கும் நான் போகிறேங்க பிரச்சாரத்துக்காக. அது மாதிரி தொடர்ந்து நான் செல்லும் இடத்துல கூட்டணிக்காகவும் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடலூர்ல இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திருமாவளவன் உங்க பேரை சொல்லும் போது நீங்க எந்திரிக்காதது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சி விசிக்காவே உங்களை தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. பேனர்லாம் எந்திரிச்சு தர்மபுரியில இது பண்ணாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா? இதை ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெருசு பண்றது ஊடகங்களும் சோசியல் மீடியா தான். அதை சொல்ல வேண்டிய திருமாவளவனே நேற்று ஒரு பிரச்சாரத்துல தெளிவாக அதை பத்தி பதில் சொல்லிட்டார். அன்னைக்கு இரவே நம்ம அவர் என்னோட போன்ல பேசினார், நானும் அவர்கிட்ட போன்ல பேசினேன். அண்ணன் திருமாவளவனுக்கும் எங்களுக்குமான நட்புன்றது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. கேப்டன் இருந்த காலத்துல இருந்து மிகப்பெரிய அளவுல 2 பேரும் சகோதரர்களை பழகினது இந்த உலகத்துக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியாது. மக்கள் நல கூட்டணியில இருந்தபோது அவர் எங்களுடைய சகோதரராக இருந்தார். அதே மாதிரி தான் பழகியிருக்கார். வெளிச்சம் டிவி கூட கேப்டன் தான் போய் லான்ச் பண்ணார். அப்போ கூட கேப்டன் சொன்னார், இன்னைக்கு இருக்கின்ற அவலத்தை நீ தான் வெளிச்சம் போட்டு காட்டணும். ஸோ அந்த அளவு எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு. அவரே நேற்று ஒரு பிரச்சாரத்துல சொல்றாரு, அது முதலமைச்சர் தான் யூஸ்வலா அதுதான் அந்த நேரத்துல அந்த மேடையில முதலமைச்சர் தான் ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகம் பண்ணணும், அதுதான் அரசியல் மாண்பு. நான் எங்க 2 வேட்பாளர் பேர் மட்டும் சொல்லிட்டு மற்றவங்க பேர் சொல்ல தப்பாயிருமே. அதனால நான் சொன்னேன், அந்நியாரை பத்தி எனக்கு தெரியும். அதனால அவர்கள் மிக இயல்பாக தான் இருந்தாங்க. இதை பெருந்தி பண்ணுபவர்கள் எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் தான் என்பதை அண்ணன் நேற்று பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, என்னுடைய தொகுதியான விருதாசலத்துக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு வருகிறார். மயிலம் எங்களுடைய கூட்டணிக்கு எங்கள் தொகுதிகளுக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு தான் இருக்கார். எல்லாத்தையுமே சொல்றதுக்கு வேற விமர்சனமே தேமுதிக இல்லைன்றதுனால எந்திரிச்சா கூட்டம் உட்கார்ந்தா கூட்டம்னு, அதாவது ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு, பிடிக்காத மருமக கைப்பட்டா குற்றம், கால் பட்டா குற்றம். மாமியார் உடைச்சா அது மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அந்த மாதிரிங்க இன்னைக்கு தேமுதிகவை விமர்சிப்பதற்கு வேற எந்த ஒரு விஷயமே இல்லாததுனால இப்படி கை வச்சா ஒரு விஷயம், இப்படி கேஷுவலா சிரிச்சா ஒரு விஷயம், கிளவுஸ் போட்டா ஒரு விஷயம், என்ன ஒரு வண்டியில ஒரு கோயில் போனா ஒரு விஷயம்னு உப்புக்கு சப்புக்கு இல்லாத ஒரு விஷயங்களை மீடியா தான் பெருசு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்னைக்கு கோடை வெப்பம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 2 வீலர்ல போறவங்க கூட ஏன் முகெல்லாம் மூடி எல்லாரும் கிளவுஸ் போட்டு தானே டிராவல் பண்றாங்க எல்லாரும். ஏன் அப்போ அதெல்லாம் ஏன் யாருக்கும் தப்பா தெரியல? எல்லாருமே இன்னைக்கு அரசியல் கட்சியில இருக்க அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு டிஃபெண்டர் கார்லயும் வச்சிருக்காங்க. எல்லா தலைவரும் தான் நான் சொல்றேன். அது என்ன தேமுதிக மட்டும் நீங்க எல்லாரும் பேசுறீங்க? ஏன் கேப்டன் ஃபேமிலிக்கு அது என்ன ஒரு கார் வாங்குற தகுதி இல்லையா? மதுரை பக்கத்துல எங்க மாமனார் சொத்துங்க கேப்டன் சம்பாரிச்சது கூட கிடையாது. 8 ஏக்கர், இன்னைக்கு அதோட மதிப்பு 12 கோடி ரூபாய். அப்படியே தானமா எடுத்து கேப்டன் நானும் அந்த மக்களுக்காக கொடுத்த குடும்பங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். ஒரு கார் வாங்குறதுக்கு என்ன இது கூட ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்தீங்கன்னா, இது சொல்பவர்கள் அவங்க மனசாட்சியை தொட்டு பேசிக்கங்க. இது மிக மிக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது தவறான ஒரு முன்னுதாரணம் என்பதை சொல்றேன். மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க. யூஸ்வலா அரசியல்ல தேர்தல் நேரம் வந்தா எதிர்கட்சிகளை திட்டுறதுதான் வேலைன்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் ஊடகங்களும் நீங்களும் பெருசு பண்றீங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு விஷயம் கிளியரா இருக்கோம். நாங்க ஜெயிச்சு வந்தால், எங்க கூட்டணி ஜெயிச்சு வந்தால் அந்த தொகுதிக்கு என்ன நல்லது செய்வோம், அங்க இருக்கின்ற மக்களுக்கு நாங்க கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன, அதை எப்படி நாங்க நிறைவேற்றுவோம், இதுதான் எங்களுடைய பிரச்சாரம். அந்த வகையில் நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய அளவுல மக்களிடையே போய் சென்றடைந்திருக்கிறது.
அதை பெண்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் எல்லாருமே வரவேற்பதை என்னால் டெய்லி ஃபீல்டில் பார்க்க முடியுதுங்க களத்தில். அதனால அந்த தேர்தல் அறிக்கை தான் அண்ணன் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் இதயத்தை இன்னைக்கு வந்து அந்த அந்த தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நிறைந்திருக்கிறது. நிச்சயம் அந்த தேர்தல் அறிக்கை பெரிய வெற்றியை தரும். எப்படி சீட் கொடுக்காம துரோகம் பண்ணிட்டாங்க நீங்க சொன்னீங்க அதிமுக மேல, ஆனா ஏத்தி விட்டவங்களை மறந்துட்டாங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதுக்கு நான் பல வாட்டி ஒரு ஊர்லயும் கேட்ட கேள்வியே தான் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு திருவண்ணாமலையிலே நான் தெளிவாக பதில் சொல்லிட்டேன். நேற்று தர்மபுரியில சொன்னேன். சேம் கொஸ்டின் தான் நீங்க கேட்குறீங்க, சேம் ஆன்சர் தான் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. சரிங்களா? அதனால இப்ப நான் சொன்ன பிறகு அவர் பேசுவதை நிறுத்தி கொண்டார். அதனால மறுபடியும் அதை பத்தி நான் பேச விரும்பல. தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு நான் திருவண்ணாமலையே கொடுத்துட்டேன். அதுதான் என்னுடைய பெரும்பான்மையா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே தொகுதி ஒதுக்கீடுபடுறதா தொடர்ந்து உங்களை விமர்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தானே இருக்கு. இந்த தொகுதி 10 தொகுதியில தொடர்ந்து சொந்த சமூகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறதாவே வெளிப்படையா விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கான காரணம் சமூக வலைதளையா இருக்கட்டும், மற்ற சமூக வலைதளையா இருக்கட்டும், மற்ற கட்சியினர் மற்ற சமூகம் யாருமே எங்ககிட்ட இது வரைக்கும் அதை பத்தி பேசல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி கேக்குறீங்க. புரியுதுங்களா? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி. யாருக்கு சீட்டு கொடுத்துருக்கோம்? எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏஸ் கொடுத்துருக்கோம், சீனியர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், எங்க மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுத்துருக்கோம். பார்க்க அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய். ஸோ எதுவுமே நீங்க குற்றமாவே பார்த்தா குற்றமா தான் தெரியும். எங்க யாருமே இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கல, புதுசா நீங்க கேட்குறீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதல் முதலமைச்சரையும் சரி, அதே போல உதயநிதி ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில தாக்குறாரு. அதுதான் நான் தெளிவா நேற்றே சொன்னேன். அதே தான் திருப்பி கேட்குறீங்க. அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வந்தால் என்ன ரெவல்யூஷனரி சேஞ்ச் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவார் என்பதான் அவரோட ஸ்பீச்ல இருக்கணும். அதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு மூணாம் கட்ட பேச்சாளர் மாதிரி அவர் பேசுறதா எனக்கு வருத்தம் கொடுக்குது. அண்ணா அப்படி பேசாதீங்க. நீங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க வந்து உங்களுடைய அந்த அரசியல் மாண்பு கண்ணியத்தோட பேசுங்கண்ணே அப்படின்னு நான் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்லியிருக்கேன். காவல்துறை அதிகாரிகள் தலைமைச் செயலர்கள் மாத்திட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க இல்ல, இது வந்துங்க தேர்தல் வரும்போது ஒரு வாட்டி மாற்றுறது இயல்புங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக எல்லா அதிகாரியுமே மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி. அது ஏன்றது தெரியல. நிச்சயம் இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கு, சூழ்ச்சி இருக்கு. இது மக்களுக்கே தெரியும். அதனால நிச்சயம் இது எல்லாத்துக்கும் முடிவு வந்து மே 4ஆம் தேதி வர தேர்தல் முடிவுகள் நிச்சயம் இதற்கு பதில். மேடம், நீங்கள் போட்டியிட விருதாச்சலமாக இருக்கட்டும், அங்கே மயிலமாக இருக்கட்டும், இங்கே சேலம் மேற்கு, ஓமலூர், தர்மபுரி, இந்த மாதிரி இப்போ பெரும்பான்மையான தொகுதிகளில் வன்னியர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அப்போ வன்னியர் இடஒதுக்கீட்டில் உங்களோட நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து அவங்க இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியில் தான் பெரும்பாலும் போட்டிடுறீங்க. வன்னியர்களோட இடஒதுக்கீடுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன? நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வாட்டி பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த முறை தேர்தல் முடிவுகள் வரட்டும். மே 4ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி. 7வது முறை திமுக ஆட்சி அமைப்பது உறுதி. நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் அண்ணன் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன் ஆட்சிக்கு வரும்போது அதை பற்றி நாங்கள் பேசி ஒரு டிசிஷன் எடுப்போம். இந்த மும்மொழி கொள்கை கூட சவால் விட்டு பேசுறாரு முதலமைச்சர் அவர்கள். இப்போ முடிஞ்சா வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பேச முடியுமான்னு சொல்லி உங்களுடைய நிலைப்பாடு? இல்லை, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சார் எப்பயுமே இங்கே இருமொழி கொள்கை தாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கணும்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் டியூஷன் வச்சோ எப்படியோ நீங்கள் படிச்சுக்கலாம். பட் கவர்மெண்ட் வைஸு இருமொழி கொள்கை தான். அதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. கேப்டன் இது எப்படியோ சொல்லிட்டார். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் சொன்ன முதல் தலைவர் கேப்டன். அன்னை மொழி தான் நமக்கான கண். நமக்கு ஒரு எப்போ நெசசரி இருக்குது, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுக்கு வேலைக்காக இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற கண்ணாடி மாதிரி தான் அது வேற்று மொழி என்பது. அதனால் அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தாங்க எங்களுடைய நிலைப்பாடு. விஜய் வந்து 2 தொகுதியில் போட்டிருக்காங்க. ஆமாங்க. அது எதனால
எனக்கு தோல்வி நம்பிக்கை அது நீங்க விஜய் கிட்ட கேட்க வேண்டியது ஏன்ட்ட கேட்டீங்க என்ன உங்களோட சார்? நிலைப்பாடு அதாவது இல்ல இது வந்து நீங்க விஜய் கிட்ட கேட்கணுங்க. ஏன் 2 தொகுதியில விஜய் போட்டு போறீங்க என்பதை நீங்க விஜய் கிட்ட கேட்கணும். ஏன் கிட்ட திமுக கூட கேட்டா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அவர் எவ்வளவு பேர் போட்டி போட்டிருக்காங்களே ஏற்கனவே 2 தொகுதியில. இந்த முறை விஜய் ஏன் போட்டி போடுறாருன்றது விஜய் தான் இதுக்கு பதில் சொல்ல. இல்ல அவர் பேச மாட்டார் பிரஸ் கிட்டனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க கிட்ட இதை கேட்டு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நன்றி நன்றி நன்றி.